பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவஜனமே, தேவனாகிய கர்த்தரை மட்டுமாய் தம்முடைய கிருபைகளை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்னும் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆம் தேவஜலமே, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய செயலை கவனித்து பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு, சிந்திக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவனித்து பார். எதை கவனிக்க வேண்டுமாம்? தேவனுடைய செயல் இன்னதென்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய செயல் மகத்துவம் உள்ளவைகள், அவைகள் மகத்துவமானவைகள். அண்ட சராசரங்களை படைத்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சகலவற்றையும் உருவேற்படுத்தி இருக்கிறதான தேவனாகிய கர்த்தர் அவர். அவருடைய செயல்களை கவனித்து பாருங்கள். வேதத்திலே மத்தேயுவிலே நாம் வாசிக்கிறோம், கவனித்து பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இப்படி சில காரியங்களை கர்த்தர் கவனித்து பார் என்று சொல்லி அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அதிலே கர்த்தருடைய செயல்கள் என்ன, தேவனுடைய கிரியை என்ன, அதை கவனித்து பார் தேவ பிள்ளையே. இன்றைக்கு இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய செயலை நீ கவனித்து பார். அநேக நேரத்தில் நம்ம மறந்து போய் ஆண்டவற்றை நம்ம வைக்கக்கூடியதான வர்த்தமானம் என்ன? ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க? ஏன் ஆண்டவரே இந்த சூழ்நிலை? எனக்காக நீர் கிரியை செய்ய மாட்டீங்களா? என் வாழ்க்கையில எனக்கான காரியங்களை நீங்க நடப்பிக்க மாட்டீங்களா? நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் உடைந்து போய் இருக்கிறேன். பல நேரங்களிலே ஆண்டவரிடத்துல நாம் இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாய் பேசுவதுண்டு. காரணம் என்ன? நான் கவனித்து பார்க்கவில்லை. வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அங்கே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் கர்த்தர் உன்னை நடத்தி வந்தாரே, இப்படி எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆச்சரியமாய் நடத்தினாரே. ஆனா இன்னைக்கு நீ என்ன செய்கிற? எல்லாவற்றையும் கடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது, மேரிபா அன்றைக்கு வரும் பொழுது தண்ணீர் கிடைக்கவில்லை என்று சொல்லி கர்த்தரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறே தேவ பிள்ளையே. தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதற்காக ஆண்டவரை முறுமுறுக்கிறியே, தேவ ஊழியக்காரனை பார்த்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயே. எனக்கு சாப்பாடு கிடைக்கல, அதுக்கு என்ன சொல்றது? நான் எகிப்துல இருந்தாலே நல்லா இருக்குமே. ஏன் எகிப்துல பூண்டு சாப்பிட்டேன், வெள்ளரிக்காவை சாப்பிட்டேன், வெங்காயத்தை சாப்பிட்டேன், இதை சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், அதையே நினைச்சுக்கிட்டு கர்த்தருடைய செயல்களை நீ மறந்து போய் கர்த்தருக்கு முன்பாக தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறாய். தேவஜனமே, கவனித்து பார்க்க வேண்டியதை கவனித்து பார்க்காமல் மற்றதற்கு மேலே உன் கண்களை வைத்தது நிமித்தமாய் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளும் முறையிடுதலும் உன் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவனித்து பார் தேவ பிள்ளையே. எதை கவனிக்கணும்? தேவனுடைய செயலை நீ கவனித்து பார். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாயோ, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உன்னை நடத்தி வந்திருக்கிறார் அல்லவா? எத்தனையோ நேரத்துல மரணம் வர வேண்டியது. அப்போ ஆண்டவர் உன்னை ரட்சித்து தூக்கும் பொழுது உன் வாழ்க்கையில நீ ஒன்றுமில்லாமல் கடந்தாய். ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருந்தது. ஆனா அன்னைக்கு தப்பிச்சா போதும், பிழைச்சா போதும் நினைச்ச கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார். அப்பா அப்படின்னு மூச்சு விட்டாச்சு. நாட்கள் கடந்து வருது, ஆண்டவர் நடத்திட்டு வராரு. ஒவ்வொரு பாதையில ஏற்ற தாழ்வுகள் கர்த்தர் நடத்திட்டு வராரு. ஆனா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஐயோ நான் இப்ப எகிப்துல இருந்தா நல்லா இருக்குமே. காரணம் என்ன? தேவன் நடத்தி வந்த செயல்களை நீ மறந்து போனாய்.
தேவன் நடத்தி வந்த செயல்களை நீ மறந்து போனாய். வேண்டாங்க. கடந்த நாட்டில் ஒரு குடும்பத்திற்காக போய் ஜெபித்து விட்டு வந்தேன். சில பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு சந்தோஷம், ஜெபம் பண்ண உடனே அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆனால் நல்லா கவனிச்சு பார்ப்பீங்கன்னா அதுக்கப்புறம் அவர்களை குறித்த காரியங்களே இல்லை. அடுத்து பல நாட்களுக்கு பின்பாக இன்னொரு தேவை ஒன்று வந்தது. இன்னொரு தேவை ஒன்று வந்த உடனே எங்க வரணும்? திரும்ப தேவனிடத்துல வரணும். இன்னைக்கு இப்படி அநேகருடைய வாழ்க்கை இப்படியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. செயல்களை மறந்து விட்டோம். அப்ப நீ செயலை கவனிச்சு பார்ப்பனா தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய், ஆண்டவரை நீ மகிமைப்படுத்துவாய். அதை தான் வசனம் சொல்லுகிறது, அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? ஆமாப்பா, அவர் கோணலானவைகள் ஆக்கினதை யார்ப்பா அதை நேராக்க முடியும்? அவர் நேராக்கினதை யார் கோணலாக்க முடியும்? அவர் பூட்டினதை யார் திறக்க முடியும்? அவர் திறந்ததை யார் பூட்ட முடியும்? ஒருவராலும் செய்ய முடியாதல்லவா? தேவனுடைய செயலை கவனித்துப்பார். இதோ உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கண்களை முடிச்சு வைக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் மனமிறங்கி கிரியை செய்வீராக. அநேக நேரங்களிலே உம்மை விட்டு தூரம் போயிருக்கலாம். அநேக நேரங்களிலே கர்த்தருடைய செயல்களை மறந்திருக்கலாம். கர்த்தருடைய செயல்களை அறிந்து கொள்ள, மகத்துவங்களை புரிந்து கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். தேவனுடைய செயலை கவனித்து பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை கவனித்து பார்க்கக்கூடிய இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயலை கவனித்து பார். கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? இப்போ தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது? மகத்துவம் உள்ளது, பயங்கரமானது, ஆச்சரியமாய் நம்மை நடத்தக்கூடியவர். உங்களை அவர் நடத்துவார். கடந்த நாட்களில் உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்கள் யாரோ ஒருத்தருடைய டெஸ்டிமனிஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார், எப்படி தூக்கினார், எப்படி நிறுத்தினார், அதை சிந்தித்து பாருங்க. இன்னும் நேராக்கி ஓட வைப்பார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.